அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் தந்தைக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா, வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் ஜூலை 27ஆம் தேதி தூத்துக்குடி ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் என்பவரை நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சுஜித் என்ற வாலிபர் தனது அக்காவுடன் ஆன காதலை கைவிட வலியுறுத்தி ஓட விரட்டி அறிவாளால் வைத்து கொலை செய்தார். இதைத் தொடர்ந்து சுஜித் சில மணி நேரத்தில் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். காவல்துறையினர் சுஜித்தின் பெற்றோர்களான காவல் உதவி ஆய்வாளர்கள் சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது காவல்துறையினர் 6 பிரிவில் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து சுஜித்தின் பெற்றோர்களான சரவணன், கிருஷ்ணகுமாரி இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 4 நாட்களாக கவின் உறவினர்கள் அவரது உடலை வாங்காமல் மறுப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்றொரு நபருமான சுஜித்தின் தந்தையான காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் சரவணன் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். சரவணன் மணிமுத்தாறு தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருவர் ஆவார். கொலையான கவினின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் சுஜித்தின் பெற்றோரான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரின் தூண்டுதலால் இந்த கொலை நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் உதவி ஆய்வாளர் சரவணன் மீது கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர் நேற்றைய தினத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கில் சுஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் சுஜித்தின் பெற்றோரை கைது செய்ய முறையும் வாங்க மாட்டோம் என்றும் கவினின் உறவினர்கள் 4வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் தொடர்பாக நெல்லை மாநகர காவல்துறை அலுவலகத்தில் தமிழக சட்டம் ஒழுங்கு காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் டேவிட் சந்திரேசி ஆசீர்வாதம், தென்மண்டல ஐஜி பிரேமானந்தா சிங்கா, சென்னை சரக டிஐஜி சந்தோஷ் கதிமணி, நெல்லை மாநகர துணை ஆணையாளர்கள் பிரசன்னகுமார் மற்றும் விஜயகுமார் உட்பட காவல்துறை அதிகாரிகள் தீவிர ஆலோசனையை மேற்கொண்ட நிலையில் உதவி ஆய்வாளர் நேற்று தினத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் பாளை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் பரிசோதனை முடிந்து நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் 1 இல்லத்தில் நீதிபதி சத்யா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அவரை 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.